வணக்கம் நண்பர்களே. மை3 ஆர்ட்ஸில் அப்ளிகேஷன் வேலை செய்யலை, அப்ளிகேஷன் எப்போ வேலை செய்யும், இந்த கேள்வி தான் உறுப்பினர்கள்கிட்ட அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி இந்த அப்ளிகேஷன் வேலை செய்யாததை பற்றி பல பேர் பலவிதமான கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம நிறுவனத்தில் அப்டேட் வேலைகள் நடக்கும். அப்படி அப்டேட் வேலைகள் நடக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே நம்ம ஆர்ட்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அப்போ சின்ன சின்ன எரர்ஸ் வரும். அதுக்குள்ளே அந்த பேக்கப் எல்லாம் எடுத்து முடிச்சிருவாங்க. ஒரு சில நாட்களில் சர்வரில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஒரு அரை நாள் வரைக்கும் அந்த வேலை செய்யாமல் இருக்கும். அதுக்குள்ளே அந்த பேக்கப் எடுத்து முடிச்சிருவாங்க. இது எல்லாமே எம்டி இருக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி அப்ளிகேஷன் அப்டேட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. சரி, மதியம் வரைக்கும் நடக்கும் வழக்கம் போல் அப்படின்னு சொல்லி நாமளும் எதிர்பார்த்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு 12 மணி வரைக்குமே அது வேலை செய்யலை. 12 மணிக்கு மேலேயும் வேலை செய்யலை. அதுதான் உண்மை. சரி, ஒரு வேளை 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி ஒரு வேளை விடுமுறையாக இருக்கிறதுனால சில வேலைகள் முடிக்காமல் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் விடுமுறை அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு தான், ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை. அப்படியே அவங்களுக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் இன்றைக்கி சூழ்நிலைக்கு அந்த வேலையை எவ்வளோ வேகமாக முடிக்கணுங்கிறது நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கும் அங்கே வேலை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவங்க லீவு போடுற மாதிரி இருந்தாலும் அடுத்த நாளில் தான் லீவ் போட்டு போயிருக்கணும். சரி, 2ஆம் தேதியுமே இதுக்கான விடை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நானுமே நைட்டு 12 மணிக்கு மேலே வேலை செஞ்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கு மேலே எனக்குமே பொறுமை பத்தலை. சரி, காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். காலையிலையுமே எந்திரிச்சு செக் பண்ணி பார்க்குறப்ப அப்ளிகேஷன் முழுமையாக வேலையே செய்யலை. மை3 ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்த நேரத்துலையும் ஒரே ஒரு நம்பிக்கையாக இருந்தது இந்த அப்ளிகேஷன் மட்டும்தான். ஏன்னா இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. எம்டி உள்ளே இருந்தாலும் அப்ளிகேஷனில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மை3 உறுப்பினர்ஸ் எல்லாமே மாறுதட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த வார்த்தையை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் ஒருவேளை நிறுவனமா இல்லை சர்வர் ப்ராப்ளமா அப்படிங்கிறத யாருக்குமே தெரியலை. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் மை3 ஆர்ட்ஸ் உறுப்பினருடைய மிகப்பெரிய நம்பிக்கையே இந்த அப்ளிகேஷன் தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கான முயற்சியில் தான் இறங்கியிருக்காங்க. ஏன்னா இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா மை3 அப்படிங்கிற ஒரு கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத ஈஸியாக மக்களுக்கு புரிய வச்சிடலாம். ஏன்னா அது தற்காலிகமாக நிறுத்தி வச்சா கூட நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்து இது மேலே இருக்கிற மன உறுதியை உடைச்சிடலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணம் போல தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நிறுவனமும் இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு அப்டேட்டை வெளியில் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது, இதுக்கு இத்தனை நாள் ஆகும்னு சொல்லி வெளிப்படையாக அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையிலே மை3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் அதை முழு மனசோடு ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அதை பற்றின அப்டேட் எதுவுமே பண்ணலை. அவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெப்சைட்லேயாவது அதை பற்றின தகவல்களை அவங்க கொடுத்துருந்துருக்கலாம். அப்படி அவங்க கொடுக்காதனால பல பேர் வெளியில் இந்த நிறுவனம் சோலி முடிஞ்சிச்சு, அப்ளிகேஷன் வேலை செய்யலை, கவர்மெண்ட்லேருந்து பேன் பண்ணிட்டாங்க, இனிமேல் இது வேலை செய்யாது, இதில் இருக்கிறவங்க எல்லாமே ஏமாற்றப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற தகவலை வெளியில் பரவலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும்போது எல்லா உறுப்பினர்களும் கடந்து போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில உறுப்பினர்கள் அதை காதில் வாங்கும்போது 1க்கு 10 தடவை அதை திரும்ப திரும்ப கேட்கும்போது அதை பற்றின சிந்தனைகள் அவங்களுக்குள்ள எண்ண ஓட்டங்களில் ஓட செய்யும். அப்போ அவங்களே யோசிப்பாங்க, ஒருவேளை உண்மைதானோ இவங்க சொல்கிற மாதிரி அப்ளிகேஷன் வேலை செய்யலை, கவர்மெண்ட்லேருந்து முடக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே தோண ஆரம்பிக்கும். இந்த எண்ணம் அவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் யாருன்னா முழுக்க நிறுவனத்து சைடில் இருக்கிற நீங்கள் மட்டும்தான். இதை நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வழிவகையாக இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு நாள் அப்படிங்கிறத நீங்கள் 2 நாள் சொல்லியிருக்கலாம், இல்லை 3 நாள் சொல்லியிருக்கலாம். இதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டீங்கன்னா மக்கள் எல்லாமே ஏற்றுக்கிட்டே போயிடுவாங்க. சரி, 3 நாளைக்கு அப்புறம் வேலை செய்யும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா வெளியில் இருக்க யாரும் பொய்யான தகவலை பரப்புறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும் எங்கள் சர்வர்லேருந்து பிரச்சனை நடந்திருக்கு, அதை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, 3 நாள் 4 நாள் டைம் சொல்லியிருக்காங்க, ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களே பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ உறுப்பினர்களே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. இது எந்த அளவுக்கு கடந்து போகும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. எல்லாருக்குமே இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த அப்ளிகேஷன் மட்டும்தான். இது வேலை செய்யலை அப்படிங்கிறப்ப மக்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. இதை வெளிப்படையாக நான் நேற்றே சொல்லியிருக்கலாம். வேணாம், ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், சில பிரச்சனைகள் இருக்கும், அதை சரி பண்ணி அவங்க வெளியில் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். இப்போ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த தகவலுமே வெளியில் சொல்லலை இந்த அப்டேட் சம்மந்தமாக. இப்போ போகி கூட பேசியிருந்தார். அதில் கூட சர்வர் அப்டேட் நடக்க போகுது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேலோட்டமாக ஒரு தகவலை சொல்லியிருந்தா கூட எல்லாருமே பொறுமையாக இருந்திருப்பாங்க. ஆனால் அது சம்மந்தமாக நீங்கள் எதுவுமே சொல்லலை. இதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி, இப்போ இந்த அப்ளிகேஷன் முழுசாக வேலை செய்யலை. வெளியில் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா இந்த அப்ளிகேஷனை பேன் பண்ணிட்டாங்க.
கவர்மெண்ட்லேருந்தே பேன் பண்ணியிருக்காங்க, அதனால் இனிமேல் இந்த அப்ளிகேஷன் வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து எல்லாருமே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஆறுதலான ஒரு விஷயமும் நமக்கு இருக்குது. அப்படி இந்த கம்பெனியில் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து பேன் பண்ணியிருந்தா இந்நேரம் எல்லா நியூஸ் சேனல்லையும் பயங்கரமாக பிரபலமாக வந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி மைவி3 ஆர்ட்ஸ் கண்டென்ட்டு தான் மிகப்பெரிய கண்டென்ட்டு. அவங்க மைவி3 ஆர்ட்ஸ் சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதில் வந்து மைவி3 ஆர்ட்ஸ் உறுப்பினர்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த அப்ளிகேஷனை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறத வந்து கொண்டாடுறதுக்கு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாமல் இந்த நிறுவனத்தில் இல்லாத பல பேர் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது அவங்களுடைய பொழுதுபோக்கை நம்ம வந்து யாரும் கூட சொல்ல முடியாது. அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய வேல்யூபிள் கண்டென்ட் இருக்கிறப்ப அதை வந்து பிரமாண்டமாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் எதுலேயுமே வந்து இந்த அப்ளிகேஷன் முடக்கப்பட்டதா எந்த ஒரு தகவலுமே வரல. அப்படியே வந்து அவங்க சொன்னாலும் கவர்மெண்ட் தடை பண்ணிச்சா இல்லை நிறுவனத்திலேருந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்களா அப்படிங்கிற தகவலையும் சொல்லணும். அதனால் வந்து தேவையில்லாமல் அவங்க வந்து அதை பொய்யான ஒரு தகவல் பரப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி ஆறுதலான ஒரே விஷயம் இதுதான். நிறுவனத்தில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது, அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம நம்புறதா இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சனை இன்னும் எவ்வளோ தூரம் நீண்டுக்கிட்டு போகும் அப்படிங்கிறது தெரியலை. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி வழியில் வந்தால் மட்டும்தான் இதுக்கான முழு தீர்வை வந்து சொல்ல முடியும். அதுக்கிடையில் வந்து நம்ம சொல்கிற எல்லாமே வந்து தற்காலிகமான கருத்துக்கள் தான். அதை வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாது. தற்காலிகமாக இருக்கிற சில கருத்துக்கள் தான். அவர் வந்து வெளிப்படையாக என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த நிறுவனத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்ன்றதை வந்து நம்ம சொல்ல முடியும். சார் நண்பர்களே, இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே எல்லா கேள்வியும் கேட்குறீங்க. ஒரே கேள்வி தான், ஆனால் பதில் சொல்ல முடியாத பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க. நானுமே கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இல்லை இப்போதைக்கு வேணாம். இப்போ கமெண்ட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு தொடர்பு இருக்கணும், மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு மக்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து கமெண்ட் இன்னும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ஒரு சூழ்நிலையிலுமே வந்து நான் ஆஃப் பண்ணுவோமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார் நண்பர்களே, இப்படி பல பிரச்சனைகளை வந்து நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய மன வருத்தத்தை பல பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் வேணும், நம்ம வந்து எல்லாமே ஒரு பணப்பேய்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பணத்து மேலே ஆசை இல்லாத மாதிரி ஒரு புத்தர் மாதிரியும் சாதாரணமாக இருக்கிறவங்க மாதிரியும் அவங்களுக்குலாம் பணம் யார் கொடுத்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறவங்க மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னா, நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கணும், நம்மளை கிண்டல் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு மனநிறைவு. அதில் சரி விடுங்க, அதுக்கு வந்து அவங்க அதை எதிர்பார்க்குறாங்கன்னா நிச்சயமாக அதுவே நம்ம வந்து கொடுத்துடலாம். நீங்கள் எப்பவும் போல எங்களை கிண்டல் பண்ணுங்கள், நல்லா ஜாலியாக இருங்க. இவர்களை நிறுவனம் சம்மந்தமாக வந்து அடுத்து ஏதாவது முக்கிய அப்டேட் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.